Dear students, good morning. Ashok Pesra, Senior Area Sales Manager. Yes, weight management in the category நேத்து நம்ம புரோட்டீன் அதுக்கான தேவைகள் என்ன, ஸோ புரோட்டீன் எடுக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது மட்டும் விஷயம் கிடையாது. ஏன்னா அது பல வகைகள் எல்லாமே சேர்ந்து தான் வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். தட் இஸ் நம்மளுடைய இன்டேக் இருந்தாலுமே சரி, அவருடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் சரி, அவர் என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்றோம் சரி, ஸோ இது எல்லாமே பொறுத்து தான் ஜென்ரலாக வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அப்ளிகபிளா இருக்கும். ஸோ அதனால தான் நேற்று எக்ஸ்க்ளூசிவா புரோட்டீன்ல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அண்டர் வெயிட் ஆர் ஓவர் வெயிட் இருந்தாலுமே அதுல இருந்து அந்த நார்மல் வெயிட் மேனேஜ்மெண்ட், தட் இஸ் இந்த பிஎம்ஐ ரேஷியோக்குள்ள நம்ம வரத்துக்கு புரோட்டீன் ஒரு முக்கியமான ஒரு சப்ளிமெண்டேஷன். பிகாஸ் அதுல அதிகமான இந்த கேலரிஸ் கிடையாது. ஸோ உடல் எடை கூடாம நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ சின்ன ஒரு ரீகேப் அப்படின்னு பார்க்கும்போது, எஸ் எந்த மாதிரி வெயிட் இருந்தா என்ன மாதிரியான கேட்டகரிக்குள்ள இருக்குங்கிறத நம்ம திரும்ப பார்க்கலாம். 18.5 இந்த பிஎம்ஐயோட கால்குலேஷன் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டில் இன்னொரு முறை நம்ம அதை பார்க்கலாம். ஸோ பிஎம்ஐ இண்டெக்ஸ் இது எப்படி நம்ம கால்குலேட் பண்றது? ஸோ உங்களுடைய வெயிட் எடுத்துக்கங்க, அது டிவைடட் பை ஹைட் இன்டூ ஹைட். ஸோ முக்கியமாக இந்த ஹைட் இன்டூ ஹைட், இந்த ஹைட் வந்து எதுல இருக்கணும் அப்படின்னா மீட்டர்ஸ்ல இருக்கணும். ஸோ வெயிட் டிவைடட் பை ஹைட் இன்டூ ஹைட், இந்த கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூஸ். ஸோ அதை இந்த ரேஷியோ நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 18.5க்கு கீழே இருந்துச்சுன்னா அது அண்டர் வெயிட். 18.5ல இருந்து 25க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது ஹெல்த்தியான வெயிட் லெவல்ஸ். 25ல இருந்து 29.9 ஆர் க்ளோஸ் டு 30 இருந்துச்சுன்னா ஓவர் வெயிட், அதாவது அதிக உடல் எடை. ஸோ அதே 30ல இருந்து 39.9, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன். 40க்கு மேல போயிடுச்சுன்னா சிவியர் ஒபிசிட்டி. அப்ப இந்த ரேஞ்ச்ல நம்மளுடைய பிஎம்ஐ ரேஷியோ நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது முக்கியமா இந்த 18.5ல இருந்து 25க்குள்ள நம்ம இருக்கணும். ஸோ இந்த பிஎம்ஐயோட கணக்கு இந்த ஃபார்முலா இல்லைனாலுமே இன்னொரு ஃபார்முலா சொல்லி கொடுத்து, தட் இஸ் ஐடியல் பாடி வெயிட். ஸோ ஐடியல் பாடி வெயிட் எப்படி கால்குலேட் பண்றது? அது இன்னும் ரொம்ப ஈஸி. தட் இஸ் நம்மளுடைய உயரம் எவ்வளவு சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணுங்க. அதுல இருந்து 100 கழிச்சீங்கன்னா அதுதான் எக்ஸாக்டா நம்மளுடைய உடல் எடை இருக்கணும். ஸோ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 5% அப்படிங்கிற ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கலாம். இப் சப்போஸ் ஒருத்தர் 170 சென்டிமீட்டர் உடல் உயரம் இருந்தார் அப்படின்னா அப்போ 70 கிலோ அவருடைய உடல் எடை இருக்கணும். ஸோ 70 அப்படிங்கிறது 65ல இருந்து 75க்குள்ள தாராளமாக இருக்கலாம். ஐடியல் பாடி வெயிட் இது ரொம்ப குறைவாக இருந்தாலுமே அண்டர் வெயிட் ஆகும். ஸோ அதிகமாக இருந்துச்சுன்னா ஓவர் வெயிட் ஆர் உடல் பருமன், ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள தள்ளப்படுறாங்க. ஸோ ஏன் இந்த ஃபேக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் நம்ம பாடி வெயிட்டை பேலன்ஸ் பண்ணாம விட்டோம்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்போ பேசிக்கா இந்த லெவல்ஸ்குள்ள நம்ம எப்போதுமே வளர்த்துக்கிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ராக்டிஸ் ஆகும் டெஃபினட்டா இருக்க போகுது. ஸோ என்ன மாதிரியான சூழ்நிலைகள் ஆர் இன்னைக்கு இந்த உடல் பருமனால ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்ன, இதை என்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்ல பார்ட் 2, தட் இஸ் வெஸ்லம் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் ரேஞ்ச் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே முழுக்க முழுக்க வெயிட் லாஸ். ஸோ அதிக உடல் எடை இருக்கிறவங்க, உடல் பருமன் இருக்கிறவங்க அந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கான வழி என்னங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாக 2 விதமான ஒரு ரேஷியோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண்கள் மற்றும் பெண்கள். ஸோ பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு 33% நார்மல் இல்லைன்னா பிலோ அண்டர் வெயிட்ல அப்படிங்கிறது தான் இருக்காங்க. ஒரு 30% பெண்கள் ஓவர் வெயிட் அப்படின்னு இருக்காங்க. ஒரு 37% பெண்கள் ஒபீஸ், உடல் பருமன் அப்படிங்கிற இந்த பாதிப்புல இருக்காங்க. ஸோ நார்மல் வெயிட், அதாவது மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் ஒல்லியா இருக்கக்கூடிய தோற்றம் இருக்கவங்களா பார்த்தீங்கன்னா ஒன்று அண்டர் வெயிட்ல இருப்பாங்க, இல்லை ஒரு நார்மல் வெயிட்குள்ள இருப்பாங்க. பிகாஸ் ஒல்லியா இருக்கிறதுனால அவங்க வந்து கரெக்டான வெயிட்ல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி குண்டா இருக்கிறவங்களும் வந்து ஓவர் வெயிட்ல தான் இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தமும் கிடையாது. ஸோ நமக்கு பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த ரேஷியோக்குள்ள, ஏன்னா மோஸ்ட்லி பெண்கள் பொறுத்த வரைக்குமே அந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் அப்படிங்கிறது காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சைல்டு பர்த் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா மெனோபாஸ் ஸ்டேஜஸ்ல கூட இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து முடியாம போகலாம். ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால அதிக உடல் எடை இருக்கலாம். அதுதான் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37% பெண்கள் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வெயிட் வந்து கெயின் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதே போல குழந்தை பெற்ற பிறகும் சரி, மெனோபாஸ் ரீச் ஆகும்போதும் சரி, இந்த அதிக உடல் எடை வந்து அவங்க போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதே போல ஆண்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
ஒரு 25% தான் நார்மல் வெயிட் ஆர் பிலோல, நார்மலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வெயிட்ல இருக்காங்க. அதே போல ஒரு 40% ஆண்கள் ஓவர் வெயிட்ல இருக்காங்க. ஒரு 35% உடல் பருமன் இந்த கண்டிஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ ஒரு ஆவரேஜ் சினாரியோ ஆண்கள் வர்சஸ் பெண்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஹார்மோன் டிஸ்டர்பன்சஸ்னால அதிக பெண்கள் உடல் பருமன்ல இருக்காங்க. அதே ஆண்கள் பொறுத்த வரைக்கும் ஓவர் வெயிட். ஸோ இந்த ரேஞ்ச்ல இருந்து எப்போதும் நம்ம வெயிட்டை பேலன்ஸ் பண்ண முடியும். தட் இஸ் வெயிட்டை நம்ம குறைக்க முடியும். ஸோ கரெக்டான ஒரு பிஎம்ஐ இண்டெக்ஸ்குள்ள நம்மளால டெஃபினட்டா வர முடியும். ஸோ இந்த ரேஷியோ நம்ம பொறுத்த வரைக்குமே ஓவர் வெயிட் ஆர் ஒபிசிட்டி இதுனா என்ன அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பேசிக்கா இந்த உடல் எடை கூடுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமே என்னன்னா எக்ஸஸ் அக்யூமுலேஷன் ஆஃப் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம உடம்புல இந்த கொழுப்புகள், அதாவது முக்கியமாக கெட்ட கொழுப்புகள் அதிக அளவுல சேர ஆரம்பிக்கும் போது உடல் எடையும் கூட ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த ஃபேட்டை பர்ன் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் நேச்சுரலா நம்ம உடம்புல கிடையாது. ஸோ அது ஒன்லி த்ரூ பிசிக்கல் ஆக்டிவிட்டியில மட்டும்தான் இந்த ஃபேட்டை வந்து நம்மளால பர்ன் பண்ணி கரைக்க முடியும். ஸோ அது இல்லாத பொழுது இந்த அதிக அளவுல இந்த கொழுப்புகள் உடம்புக்குள்ள தங்க ஆரம்பிக்கும் போது பலவிதமான ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படலாம். இன்ஃபேக்ட் அன்கண்ட்ரோல்டு பாடி வெயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் ஓவர் வெயிட் ஆர் ஒபெசிட்டி ஆர் ஈவன் அண்டர் வெயிட். ஸோ இந்த ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள், ஆண்கள் இருக்கலாம், பெண்கள் இருக்கலாம், இவங்களுக்கு காமனா வரக்கூடிய நிறைய நோய்கள், முக்கியமாக கிரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸோ இல்ல கார்டியோ வாஸ்குலர் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஆர் புற்றுநோய், இந்த மாதிரி நிறைய நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இந்த உடல் பருமனால ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ சில ஃபேக்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உலக அளவில் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1975 ஆரம்பிச்சு 2016 கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷ காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 3 மடங்கு இந்த உடல் எடை அதிகமாயிட்டு. நிறைய பேர் இந்த ஓவர் வெயிட் ஒபிசிட்டிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ்குள்ள இருக்கிறாங்க. ஸோ ஓவர் வெயிட் கூட எப்படியா நம்ம ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணலாம். பட் ஒபிசிட்டிக்குள்ள, உடல் பருமனுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரத்துல உடல் எடையை நம்ம குறைக்க முடியாது. இன்ஃபேக்ட் பல வருஷங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கான மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் அந்த உடல் பருமன்ல இருந்து திரும்ப நம்ம ஓரளவுக்கு ஒரு நார்மல் வெயிட் அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். 2016 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.9 பில்லியன் அடல்ட்ஸ். ஸோ 1.9 பில்லியன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 190 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய அடல்ட்ஸ், ஸோ மிடில் ஏஜ்ல இருக்கவங்க ஓவர் வெயிட்டா இருந்தாங்க. அதுலயும் கிட்டத்தட்ட 650 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 6500 லட்ச மக்கள் உடல் பருமன்ல இருந்துட்டு இருக்காங்க. இது வந்து 2016 அந்த வருஷத்துல இருக்கக்கூடிய சினாரியோ தான். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 வருஷம் இப்ப நம்ம தாண்டிட்டோம். 2020 அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இன்ஃபேக்ட் இந்த ஃபேக்டர்ஸ் இது இன்னும் பல மடங்கு அதிகம் தான் ஆயிட்டு இருக்குமே தவிர இதுல இருந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு ரொம்ப குறைவாகத்தான் இருக்கு. இது ஒரு அலார்மிங் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமாக குழந்தைங்க. ஏன்னா 5 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகள் மட்டுமே கிட்டத்தட்ட 41 மில்லியன், 410 லட்சம் குழந்தைகள் ஓவர் வெயிட்ல இல்ல உடல் பருமன் ஒபிசிட்டியில இருக்காங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுலயே அதிகமான உடல் எடை இருந்தாலும் சரி, இல்ல உடல் பருமன்ல இருந்தாலும் சரி, இது ஃபியூச்சர் அவங்க வளர 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 அந்த growth ஃபேக்டர்ஸ் சரியாக இருக்காது. அதே போல ஊட்டச்சத்து குறைபாடுகளும் அதிகமாக இருக்கும். மூளை வளர்ச்சி இது பாதிக்கக்கூடியது, நரம்புகளோட வளர்ச்சி இது பாதிக்கக்கூடியது. ஸோ அதனால ஒரு அடல்ட் ஏஜ் அவங்க ரீச் ஆகும் பொழுதே ஏதாவது ஒரு நோய்க்கான அறிகுறிகள், ப்ரீ சிம்டம்ஸ் ஆர் ப்ரீ இல்னஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்குள்ள அவங்க நுழைய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ உலக அளவுல இந்த கணக்கு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2.8 மில்லியன், அதாவது 280 லட்சம் மக்கள் உடல் பருமனால இறந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் உலக அளவுல பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அலார்மிங் சிச்சுவேஷன். ஏன்னா இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் வந்து உடல் பருமனாலே கூட இறந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். பட் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஸ்டேஜ்ல வேணாலுமே நம்முடைய உடல் எடையை குறைக்க முடியும். ஸோ எந்த ஸ்டேஜ் அப்படின்னாலுமே இதற்கும் ஒரு குறிப்பிட்ட வயது லிமிட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ பொதுவாக நம்முடைய உடல் வளர்ச்சி அப்படிங்கிறது மேக்சிமம் ஏஜ் அப்படின்னா 32 வயசு தான். ஸோ 32 வயசுக்கு மேல பெரும்பாலும் அந்த growth அப்படிங்கிறது இருக்காது. ஸோ growthங்கிறது என்ன, இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்கலாம், தலைமுடி இருக்கலாம், ஸ்கின் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இதோட டெவலப்மெண்ட், அந்த முழு மெச்சூரிட்டி. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ, ஸோ அந்த டிஎன்ஏங்கிறது ஒரு ப்ரோக்ராம். ஸோ அந்த ஜீன்ஸ் வகையில நமக்கு என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சி இருக்கணுமோ அந்த வளர்ச்சி முழுமையாக அடையக்கூடியது 32 வயசு வரைக்கும் தான்.
ஸோ அந்த 32 தாண்டும் பொழுது என்ன ஆகும்னா எக்ஸஸ் அக்யூமுலேஷன், அதாவது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது தேவையில்லாத விஷயங்கள் அதிகமாக உடம்புக்குள்ள தங்க ஆரம்பிக்கும். இது வளர்ச்சியை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் பலவிதமான நோய்கள் வருவதற்கும் அறிகுறியாக இருக்கு. அதனாலதான் 40 தாண்டும் பொழுதே நம்ம எப்போதுமே ஒரு பேலன்ஸ்ல ஒரு கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனாலதான் இந்த ப்ராடக்ட் கேட்டகரிஸ் லைக் கார்டியோவாஸ்குலரோ இல்ல டயபெட்டிக்கோ, கிளைசமிக் ஹெல்த் ஆர் ஈவன் நியூட்ரிஷன் அண்ட் டயட், ஸோ இது எல்லாமே இந்த மூன்றாவது தூணான நார்மலைசேஷன், சமச்சீர் நிலைக்குள்ள நான் கொண்டு வந்ததுக்கான ரீசன் இதுதான். ஏன்னா இன்னைக்கு மேஜர் டிசீசஸ் உருவாகிறதுக்குமே இந்த ஒபிசிட்டி ஃபேக்டர்ஸ் முக்கியமான ஒரு காரணம். அண்ட் பெஸ்ட் பார்ட் ஆஃப் திங் என்ன அப்படின்னா இதை நம்ம குறைக்க முடியும். ஒரு 50-60 வயசு, ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் எனக்கு அந்த டவுட்ஸ் கேட்குறாங்க, சார் 60 வயசு மேல இருக்காங்க, லேடி இருக்காங்க, பாடி வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் 60 வயசுக்கு மேல அப்படிங்கிறது வெயிட்டை குறைக்க முடியும். பட் பெரிய அளவுலாம் வெயிட்டை நிச்சயமாக குறைக்க முடியாது. ஏன்னா ஒன்ஸ் அந்த பாடி அந்த லிமிட், அந்த கண்ட்ரோல் இதெல்லாமே தாண்டி போகும். அப்ப அதுல நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகுது. அப்ப அதெல்லாம் கரெக்டா அவங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணா தான் அதுக்கு மேல அவங்களால குறைக்க முடியும். பட் மோஸ்ட்லி இந்த 60 வயசு தாண்டும் போதே அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் அந்த ஸ்டேஜ்ல நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டா கூட மேக்சிமம் வெயிட் குறையிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது ஒன்று ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால கூட அந்த ஏஜை தாண்டும் பொழுது ஆர் ஏன்னா மெனோபாஸ் ஸ்டேஜ் அடையக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனாலுமே வெயிட் இன்னும் அதிகமாகும். ஆர் ஈவன் தைராய்டு கண்டிஷன்ஸ். ஸோ தைராய்டு கண்டிஷன்ஸ், தைராய்டு இம்பேலன்ஸ் இருந்தாலுமே அப்பவும் வெயிட் ஏறது வந்து அதிகம் ஆகும். ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் இதெல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இப்போ இருக்கக்கூடிய நிலை இந்த வயதிலேயே வந்து நம்ம கண்ட்ரோல்டான ஒரு பாடி வெயிட்டை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா ஃபியூச்சர்ல பலவிதமான காம்ப்ளிகேஷன்ஸ் வராம நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் ஒபிசிட்டி, உடல் பருமன் அப்படிங்கிறது இது குளோபல் எபிடமிக் அப்படின்னு சொல்லும். ஸோ எபிடமிக் அப்படிங்கிறது என்ன, இதுவும் ஒரு விதமான தொற்று அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம பிறந்து வளரும் போது நார்மலா தான் வளரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் டோட்டலா மாற ஆரம்பிக்குது. அதுவும் இந்த செஞ்சுரியில இருக்கக்கூடிய நம்மளுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது அன்யூஷுவலான ஒரு growth தான் இன்னைக்கு நிறைய இருக்கு. அண்ட் எக்ஸஸ் தேவையில்லாத அக்யூமுலேஷன் ஆஃப் ஃபேட்ஸ் இது வந்து நிறைய இருக்கு. இதனாலுமே இன்னைக்கு உடல் பருமன் அப்படிங்கிறது ரொம்ப காமனா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறக்கூடியது. ஸோ என்னென்ன காரணங்கள்னால இந்த உடல் எடை அதிகமாகுது, தட் இஸ் ஓவர் வெயிட் ஆர் ஒபிசிட்டி, உடல் பருமன், இந்த நிலையை நம்ம அடையிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலோரிகள். இந்த கலோரிகள் அப்படிங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய எந்த விதமான உணவுலேருந்தும் சரி, அதுலேருந்து நம்ம உடல் பிரிச்சு எடுக்கக்கூடியது முக்கியமாக சர்க்கரை போன்ற விஷயங்கள். ஸோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ கலோரிஸை பேலன்ஸ் பண்ணாம அதிகமாக நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்ம அந்த கலோரியை எரிக்கிறதுக்கான வேலையை நம்ம பண்ணணும். பட் இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் எத்தனையோ மாறி போச்சு. அப்ப கலோரிகள் உடம்புக்குள்ள கூடிக்கிட்டே போகுதே தவிர அந்த கலோரிகளை குறைக்கிறதுக்கான வழிகள் பெரும்பாலும் நம்ம பின்பற்றுறது கிடையாது. அப்ப என்ன ஆயிரும், ஸோ ஒன்ஸ் உள்ள நிறைய போகுது, அதை திரும்ப ரிலீஸ் பண்றது, உடம்புல இருந்து ரிலீஸ் பண்றதுக்கு நம்ம எந்த விதமான எஃபோர்ட்ஸும் நம்ம போடுறது இல்லை. அப்ப இது உடம்புக்குள்ள பில்டப் ஆகும்பொழுது நார்மலாகவே ஓவர் வெயிட் ஆர் ஒபிசிட்டி இந்த கண்டிஷன்ஸ்க்கு நம்ம உடம்பு போக ஆரம்பிக்குது. அதே போல உணவு பழக்க வழக்கம் இது முக்கியமான ஒரு காரணம். அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகள், முக்கியமாக எண்ணெயில இந்த பொரிச்ச ஐட்டம் நிறைய டீப் ஃப்ரை பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம நிறைய சாப்பிடுறது, அண்ட் சுகர்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள், இது எடுக்கிறதுனாலுமே என்ன ஆகுது, அதிக உடல் எடை கூட ஆரம்பிக்கும். பிகாஸ் இந்த மாதிரியான உணவுகள்ல கலோரிகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னைக்கு ஒரு செடன்டரி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய வேலை, ஸோ வேலை அப்படிங்கிறது ஒரு ஆஃபீஸ்க்கே நம்ம போறோம் அப்படின்னா மேக்சிமம் இந்த ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு ஒரே இடத்துல உட்கார்ந்த மாதிரி நம்ம வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. அப்ப என்ன ஆகுறது இல்லை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள், இந்த கொழுப்பு எரிக்கிறதுக்காக எந்த ஒரு எஃபர்ட் நம்மளால போட முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. இரண்டாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்போ என்ன ஆயிடுச்சு, வீட்டுக்கு வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எஸ் டெஃபினட்டா ஒரு 2 வீலர் அப்படிங்கிறது இருக்கு, இல்லை ஒரு கார் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ வீட்டை விட்டு இறங்கும் பொழுதே முதல்ல ஒரு 2 வீலரோ பைக்கோ இல்லை ஏதோ ஒரு வண்டி எடுக்கிறோம், இல்லைன்னா கார் எடுத்துக்கிறோம். பக்கத்துல ஒரு கடைக்கு போயிட்டு வரணும்னா கூட நம்ம உடனே என்ன பண்றோம், வண்டி எடுத்துட்டு தான் போறோம். அப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு வாக் பண்ணணும் அப்படிங்கிறது கூட இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா
அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்றோம். பிகாஸ் இன்னைக்கு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம பார்க்குற இடம் எல்லாமே வந்து கிரவுண்ட் இருக்குது. ஸோ அந்த கிரவுண்ட்ல போயிட்டு நம்ம விளையாட்டு இருப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு, உடம்புல இருந்து வேர்வை வர ஆரம்பிக்குது. ஸோ இதனால அந்த எக்ஸஸ் கலோரிகள் இதை பர்ன் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைச்சது. பட் இன்னைக்கு எந்த இடத்துலையுமே எந்த கிரவுண்டுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு பார்க்ல தனியா வந்து ஒரு பாத் வந்து நடக்கிறதுக்காக ஒரு பாத் வந்து போட்டு கொடுக்குறாங்க. நீ பார்க்கலாம் வெடிகாலில் இல்லை ஈவினிங் டைம்ல எத்தனை பேர் அந்த பார்க்கை சுற்றி சுற்றி ஓடிட்டு இருக்காங்க இல்லை நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு வேற வழி இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த வெயிட் குறைச்சா தான் உடம்புல இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் குறையும். அப்படிங்கும்போது வேற ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதே நமக்கு கிடையாது. அதே போல டயட். ஸோ மோஸ்ட்லி என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு நம்ம அந்த நாக்குக்கு அந்த ருசிக்கு மட்டும்தான் நம்மளுடைய உணவு அப்படிங்கிற அளவுல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சொசைட்டல் அண்ட் என்விரான்மெண்டல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இன்னைக்கு உணவுகள் தயாரிக்கக்கூடிய முறைகள் எதுலையுமே இன்னைக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இப்போ ஒரு விவசாயம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டால கூட இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் தான் எடுத்துட்டு போறாங்க. அப்ப அதெல்லாமே நம்ம அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட அந்த உணவுகள் இதை நம்ம எடுக்கும்போது என்ன ஆகாது, அதுலேருந்து எந்த விதமான ஊட்டச்சத்துக்கள் நம்ம கிடைக்கிறது இல்லை. வெறும் சக்கை மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம உடம்புக்குள்ள சேர ஆரம்பிக்குது. ஏன்னா இன்னைக்கு எந்த இடத்துலையுமே கவர்மெண்ட் சைட்லையுமே சரி, ஹெல்த்லயோ, அக்ரிகல்ச்சர்லயோ, டிரான்ஸ்போர்ட்லயோ, இல்லை ஒரு அர்பன் பிளானிங்லயும் சரி, ஃபுட் ப்ராசஸ் பதப்படுத்தக்கூடிய உணவு வகைகளையுமே சரி, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதோ மார்க்கெட் பண்றதோ எதுக்குமே இன்னி வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு கைட்லைன்ஸோ இல்லை ஒரு லா அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை. அப்ப எதை எடுத்தாலும் எப்படி வேணாலுமே நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள இன்னைக்கு இருக்கிறதுனாலே உடல் பருமன் அதிகம் ஆகுது. ஸோ ஓவர் வெயிட்டுங்கிற ஒரு இடத்துக்குள்ள நம்ம வரும்போதே கரெக்டான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இது திடீர்னு ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல ஏறக்கூடிய உடல் அப்படிங்கிறது வெயிட் அப்படிங்கிறது கிடையாது. கிராஜுவலா பல வருஷங்கள் தொடர்ந்து நம்ம உடம்புக்குள்ள சேர இந்த கலோரிகள் வந்து ஏறிக்கிட்டே வருது. அப்ப அது முறைப்படுத்தணும் அப்படிங்கும்போது அதுக்கேற்ற எஃபோர்ட்ஸ் நம்ம போட்டா மட்டும்தான் வேகமாக நம்ம குறைக்க முடியும். ஸோ என்னென்ன காரணங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையில அதிகமாக நம்ம உடல் எடையை பாதிக்கக்கூடிய விஷயம்? ஒன்று டயட். நிறைய நார்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் இருக்கணும். விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் இருக்கணும். புரதச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளா நம்ம எடுக்கணும். பட் பெரும்பாலும் இன்னைக்கு நம்ம அதிகமாக எடுக்கக்கூடிய உணவுகள்ல சர்க்கரை ஆர் கலோரிகள் போடக்கூடிய இந்த கார்போஹைட்ரேட்ஸ் இதுதான் வந்து இன்னைக்கு நிறைய இருக்கு. அப்ப எப்போ இந்த டயட் இது சரியான முறையில இல்லையோ இதுவும் அதிக கலோரிகளை உடல் எடையை கூட வைக்கும். இரண்டாவது எக்ஸசைஸ். ஸோ சரியான ஒரு உடற்பயிற்சி. அட்லீஸ்ட் என்ன சொல்றாங்க டாக்டர் சொல்லும் போதே டெய்லி ஒரு 30 நிமிஷமாவது பிரிஸ்க் வாக்கிங், நல்லா கையும் காலும் வேகமாக ஆட்டி நடக்கணும். அந்த ஒரு 30 நிமிஷத்துல நம்ம செய்யக்கூடிய அந்த வாக்கிங் இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகமாக்கும். பட் நம்ம சொல்லக்கூடிய ஒரு ரீசன் என்ன அப்படின்னா டைம் இல்லை அப்படின்னு. ஏன்னா இந்த ஓவர் வெயிட்னாலும் நாளைக்கு ஒரு கட்டத்துல என்ன ஆகும், இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், முக்கியமான நோய்கள் வரும்பொழுது நாளைக்கு நம்ம உயிர் வாழறதுக்கும் டைம் இல்லை அப்படின்னு. அடுத்ததா பிசிக்கல் டிசபிலிட்டி. ஸோ கை கால்கள், அதாவது ஊனமுற்றோர் அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களால எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது அவங்களால பண்ண முடியாது. அப்போ ஒரே இடத்துல அவங்க இருக்கிறதுனாலுமே சரி, அந்த உணவுகள் இது சரியான முறையில் உடல் பயன்படுத்த முடியாம போகும்போதுமே அதிக உடல் எடை ஏற்படலாம். இல்னஸ். ஸோ இது ஒரு நோய் இருக்கும் பொழுது என்ன ஆகுது, மோஸ்ட்லி நம்ம ரெஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ அந்த ரெஸ்ட்ல இருக்கும்போது என்ன ஆகாது, திரும்ப அந்த கலோரிகளோட அப்சார்ப்ஷன் இதுதான் வந்து அதிகமாகுது. ஃபேட்டிக், மயக்கம் ஏற்படக்கூடிய நிலைமை. சில மெடிசின்ஸ், குறிப்பாக ஸ்டெராய்ட்ஸ் போன்ற மெடிசின்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகுது, இது அந்த ஹார்மோன் இம்பேலன்சஸ் தூண்டக்கூடியது. அதனாலுமே உடல் எடை கூட ஆரம்பிக்கலாம். ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அதிகமா இருந்தாலும் இதுவும் இன்டைரக்டா நம்ம பாடி வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். என்விரான்மெண்ட், ஸோ சுற்றுப்புற சூழல், அது மட்டும் இல்லாமல் உணவு தயாரிக்கக்கூடிய முறைகள் எதனாலுமே ஏறுது. அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ், இது எல்லாமே உடல் எடை கூடுவதற்கான முக்கியமான ஒரு காரணங்கள். அப்ப இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஸோ உடல் எடையை குறைக்க ஆரம்பிக்கிறதுங்கிறது தான் வெயிட் மேனேஜ்மெண்ட்டோட முக்கியமான ஒரு கட்டம். ஏன்னா ரொம்ப அதிக உடல் எடை இருந்தாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது வராது. இப்போ 4 பேர் நம்மளை பார்க்கும்பொழுது ஓவர் வெயிட்டுங்கிறது மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். ஸோ அவங்க நம்ம கிட்ட பேசும்போதே ஒரு நம்பிக்கையற்ற தன்மையில தான் வந்து பொதுவாக பேச ஆரம்பிப்பாங்க. நமக்கே இப்போ கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம உடம்பு பார்க்குறோம் அப்படின்னா அந்த அதிகமான உடல் எடையை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது இருக்கும்.
ஸோ வெயிட்டை குறைக்கணும்னு நினைப்போம், பட் அதுக்கான எஃபர்ட் நம்ம போட மாட்டோம். ஸோ இந்த ஓவர் வெயிட் ஆர் உடல் பருமன் இந்த சூழ்நிலைக்குள்ள போகும்போது எத்தனையோ உடல் ரீதியான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகுது. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், ஹை பிபி இருக்கலாம், டைப் 2 டயபெட்டிஸ், ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி பிரச்சனைகள், படுத்தா கூட சரியா தூக்கம் வராது, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆர் ஈவன் புற்றுநோய், இது மாதிரி நிறைய நோய்கள் வருவதற்கான முக்கியமான காரணம். ஸோ அப்போ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா நேச்சுரல் மெத்தடும் சரி, அதே போல எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான். என்ன அப்படின்னா, ஒண்ணு நம்ம எடுக்கக்கூடிய உணவுல கலோரிகள் குறைவாக இருக்கணும் அண்ட் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த 2 விஷயங்கள் தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே நம்ம பாடி வெயிட்டை பேலன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா ஈவன் ஒரு கொஞ்சம் வெயிட் கிராஜுவலா நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் இந்த உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் போதே நமக்கு உடல் ரீதியாக வரக்கூடிய பலவிதமான நோய்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஏன்னா நம்ம இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்க்கான ஒரு ரேஷியோ நான் சொன்னேன், டயபெட்டிஸ்ல இருக்கக்கூடிய ரேஷியோ நான் சொன்னேன். அப்ப இந்த ரேஷியோல முன்ன விட இன்னைக்கு வந்து அதிகமாயிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த உடல் பருமன். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. ஸோ இதை நம்ம மாற்றணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பாடி வெயிட்டை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். ஸோ என்ன மாதிரியான காமன் கான்சிக்வன்சஸ், அதாவது அதிக உடல் எடை இருக்கிறதுனால உடல் பருமனால காமனா வரக்கூடிய நோய்கள் என்ன? ஒன்று கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், கொழுப்புனால ஏற்படக்கூடிய அடைப்பு, கரோனரி ஆர்டரி டிசீஸ், மூளையில ஏற்படக்கூடிய ஸ்ட்ரோக், இந்த மாதிரி பல நோய்கள். இன்ஃபேக்ட் 2012 பார்க்கும்போது இதுதான் அதிகப்படியான இறப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாக இருந்தது. ரெண்டாவது சர்க்கரை நோய். ஸோ முன்ன விட இன்னைக்கு அதிக அளவில் மக்கள் இந்த சர்க்கரை நோயினால பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அந்த குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன் சரியான முறையில் இருக்கணும் அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போல உணவு வந்து நம்ம எடுக்கணும். ஸோ அதுவும் குறைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, நீரிழிவு நோய், சர்க்கரை நோய் வர ஆரம்பிக்கலாம். மூன்றாவதா ஆர்த்ரைட்டிஸ், எலும்புகள் மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய தேய்மானம், இதுதான் டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அந்த கால் மூட்டுகள், இடுப்பு மூட்டுகள்னால நம்ம வெயிட்டை வந்து தாங்க முடியும். ஸோ அந்த வெயிட் அதை தாண்டி எக்ஸஸா போகும்போது என்ன ஆகுது, இன்னும் ஸ்ட்ரெயின் வந்து ஜாயின்ஸ்ல அதிகமாகும். ஸோ அந்த ஸ்ட்ரெயின் அதிகமாகும் போது என்ன ஆகும், நேச்சுரலாகவே அங்க இருக்கக்கூடிய குருத்தெலும்பு தேய ஆரம்பிக்கும். ஸோ எலும்புகள் ஒன்னோட ஒன்று உராய ஆரம்பிக்கிறதுனால வலி, வீக்கம் இது எல்லாமே ஏற்படக்கூடியது. ஸோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் எஸ்பெஷலி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அதிகமாக வரக்கூடியது பெண்களுக்கு. ஸோ இந்த பாதிப்புகள் எதுவும் வராமல் தடுக்கணும். அண்ட் கேன்சர். ஸோ கேன்சர் பொறுத்த வரைக்குமே நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒன்று கேன்சர் வந்து ஸ்பைனல் கார்டில் இல்லை மூளையில் ஏற்படக்கூடிய கேன்சர் வரலாம். அடினோ கார்சினோமா அப்படின்னு சொல்லும் ஈசோஃபேகஸ், உணவு குழாயில் ஏற்படக்கூடிய இந்த புற்றுநோயாக இருக்கலாம். மல்டிபிள் மைலோமா அப்படின்னு சொல்லும் நரம்புகளில் இரத்த குழாய்கள் ஏற்படக்கூடிய இந்த புற்றுநோயாக இருக்கலாம். சிறுநீரகத்தில், யூட்ரஸ்ல, ஓவரிஸ் கருப்பைகளில், தைராய்டு கிளான்ஸ்ல கூட இந்த கேன்சர் வரலாம். மார்பக புற்றுநோய் ஏற்படலாம். கல்லீரல்ல வரலாம். கால் பிளாடர் இதுலயும் ஏற்படலாம். பித்தப்பையில இருக்கலாம். வயிற்றுல, கணையத்துல, கொலோன் அண்ட் ரெக்டம். ஸோ இத்தனை விதமான, அதாவது ஒரு 13 விதமான கேன்சர்ஸ். இது வரத்துக்குமே முக்கியமான காரணம் வந்து இந்த ஓவர் வெயிட் அண்ட் ஒபிசிட்டி அப்படிங்கிறதுமே ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஜாகிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ ஓவர் வெயிட் ஆர் ஒபிசிட்டி, உடல் பருமன், இதை வந்து நேச்சுரலா எப்படி குறைக்க முடியும்? ஒன்று, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதிக கலோரிகள் கொடுக்கக்கூடிய உணவுகளை நம்ம டோட்டலா கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும். அதே போல இனிப்புகள், ஏன்னா மோஸ்ட்லி இன்னைக்கு இனிப்புகள் தயாரிக்கிறதே என்னன்னா அந்த ஒயிட் சுகர் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஒயிட் சுகர், அகைன் இந்த ஒயிட் சுகர் பொறுத்த வரைக்கும் அதோட ப்ராசஸ்ல ஒரு 23 விதமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க. இன்ஃபேக்ட் இந்த கேலரிஸ், இந்த ஒயிட் சுகர் இது அதிக கேலரிஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிவியா மாதிரியான நேச்சுரல் சுகர் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த நாட்டு சர்க்கரை, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பயன்படுத்தும் போது அந்த ஸ்வீட்னஸ் ஆர் மேபி அந்த சுகர்னால கேலரிஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். காய்கறி, பழங்கள் இது அதிகமாக நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும். ஏன்னா காய்கறி பழங்கள் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இதுல நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப அதிகம்.
ஸோ நார்ச்சத்து இருந்தாலே பாடி வெயிட் எப்போதுமே ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பி, எக்ஸ்ட்ராக்ட் எஃப், இது ரெண்டுமே நம்ம எப்போதுமே நம்ம கையில் இருந்துச்சுன்னா ஸோ தேவையில்லாத அந்த நொறுக்கு தீனி அப்படிங்கிறது திங்கிறது எல்லாமே நம்ம டோட்டலாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சத்து நிறைந்த ஒரு உணவுப் பொருட்களை நம்மளால எடுக்க முடியும். லெக்யூம்ஸ்ங்கிறது பருப்பு வகைகள். ஏன்னா பருப்பு பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி டால் இதெல்லாம் பொறுத்த வரைக்குமே ப்ரோட்டீன்ஸ் இது வந்து நிறைய இருக்கு. ஸோ நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. ஹோல் கிரெயின்ஸ், நட்ஸ். அடுத்ததா குறைஞ்சது 60 நிமிஷம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது அவசியம். ஸோ சில பேர் ஜிம்முக்கு போறாங்க, த்ரெட்மில் பண்றாங்க, ஒரு எலிப்டிக்கல் பண்ணுவாங்க. ஸோ ஏதோ ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து ஒரு பண்ணும்பொழுது குறைஞ்சது ஒரு 60 மினிட்ஸ் ஆச்சும், ஒரு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு நம்ம பண்ணணும். இது குழந்தைங்களுக்கே என்ன சொல்றாங்கன்னா 1 மணி நேரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1.5 மணி நேரம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கணும். அண்ட் எஸ்பெஷலி உடல் பருமன்ல இருக்கிறவங்க கட்டாயம் 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள், வெளில கடைக்கு போறோம், அட்லீஸ்ட் 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கடைக்கு இருந்தா கூட முடிஞ்சா நடந்து போக பழக ஆரம்பிங்க. இல்லை என்ன மாதிரி சான்சஸ் இருக்கோ அதெல்லாம் முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம உடம்புல இருந்து இந்த வேர்வை அப்படிங்கிறது வரும். ஏன்னா இந்த கொழுப்பை கரைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா அந்த கொழுப்பு அப்படியே கரைஞ்சு வராது. வெறும் வேர்வை வருதுன்னா கூட அந்த வேர்வையில வராது. நம்ம ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய வேர்வையாக இருக்கணும். ஏன்னா இப்ப வெயில போகும்போது ஆட்டோமேட்டிக்கா வேர்க்க ஆரம்பிக்கும். பட் அதனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு கரைஞ்சு வெளியில வருதுங்கிறது அர்த்தம் கிடையாது. நார்மலா பண்றதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பண்ணும்பொழுது அந்த அதிகப்படியாக வரக்கூடிய வேர்வையில தான் அந்த கொழுப்பு கரைஞ்சு உடம்பு விட்டு வெளியில வர ஆரம்பிக்கும். அதனாலதான் ரெகுலர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு காலத்துல நேச்சுரலாகவே வந்து நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது இருந்தது. மேபி ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி வரைக்குமே அது இருந்தது. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த விளையாட்டு அப்படிங்கிறதே இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிச்சு. பிகாஸ் விளையாடுறதுக்கு இடம் அப்படிங்கிறதே இன்னைக்கு கிடையாது. ஸோ இந்த 3 விஷயங்கள், 1 உணவு கட்டுப்பாடு வேணும், 2 தேர்ந்தெடுக்கப்பட்ட கலோரிகள் இல்லாத உணவுகளா எடுக்கணும், 3வது பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இதெல்லாம் சேரும்போது தான் நம்மளுடைய உடல் பருமன் ஓவர் வெயிட், அதிக உடல் எடை இதை குறைக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம வெஸ்லம் ரேஞ்ச் கொண்டு வந்திருக்கும். ஸோ வெஸ்லம்ல 3 விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. வெஸ்லம் டீ, வெஸ்லம் ஷேக் அண்ட் வெஸ்லம் கேப்சூல்ஸ். ஃபர்ஸ்ட் வெஸ்லம் கேப்சூல் பத்தி பார்க்கலாம். இந்த வெஸ்லம் கேப்சூல்ஸ்ல 4 ஹெர்பல் இன்கிரிடியன்ட்ஸ், இயற்கையான பொருட்கள், அதன் மூலமாக உருவாக்கப்பட்டதுதான் நம்முடைய வெஸ்லம் கேப்சூல்ஸ். ஸோ இந்த வெஸ்லம் கேப்சூல்ஸ்ல ஒபன்ஷியா வல்காரிஸ், கார்சினியா கம்போகியா, கோலியஸ் ஃபோர்ஷகோலை அண்ட் பைப்பரன், இந்த 4 விதமான இன்கிரிடியன்ட்ஸ் இது பேசிக்கா என்ன பண்ணுது அப்படின்னா பசியை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ உடலுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களையுமே கொடுத்து அதன் மூலமாக பசியை கண்ட்ரோல் பண்ணி அடிக்கடி உணவு எடுக்கணும் அப்படிங்கிற அந்த நொறுக்கு தீனி மாதிரியான விஷயங்கள் இதை எடுக்கணுங்கிறத டோட்டலா கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். அதான் இந்த 4 பொருட்கள், இயற்கையான பொருட்கள் இதுல இருக்கு. ஒபன்ஷியா அப்படிங்கிறது என்ன? சப்பாத்தி கல்லி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஒபன்ஷியா வல்காரிஸ். ஸோ ஒபன்ஷியா பொறுத்த வரைக்கும் இது பிளட் குளுக்கோஸ் லெவல், ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துது. ஏன்னா இப்போ நம்ம பிளட்ல செல்ஸுக்கு சுகர் வந்து ஃபாஸ்டா தீர்ந்து போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? உடனே திரும்ப மூளைக்கு மெசேஜ் போகும், ஸோ பசிக்குது, திரும்ப சாப்பிடணும் அப்படின்னு. அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்பயே ஏதாவது ஒன்று தின்னுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் மெயினாக வந்து உடல் பருமன்ல இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று குறிச்சிக்கிட்டே இருக்கும், உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கும். ஏன்னா குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறதுனால. பட் வேற ஒபன்ஷியா என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சுகரோட அப்சார்ப்ஷனை ஸ்லோ பண்ணும். ஸோ ஒரு நீண்ட நேரம் அந்த சுகர் பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும் பொழுது நமக்கு பசி தூண்டாது. ஸோ நேச்சுரலாக பசியை கட்டுப்படுத்தக்கூடியது ஒபன்ஷியா. 2வது கார்சினியா. கார்சினியாங்கிறது கொடம்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு விதமான ஒரு பழ வகை, ரொம்ப காமனா உணவுகள்ல பயன்படுத்துவாங்க. எஸ்பெஷலி கேரளாவில் இந்த கார்சினியா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இன்ஃபேக்ட் நீங்க மார்க்கெட்லேயே பார்க்கக்கூடிய நிறைய ஃபேட் பர்னர்ஸ் வந்து இந்த கார்சினியாவை பேஸ் பண்ணி இன்னைக்கு தயாரிக்கிறாங்க. ஸோ கார்சினியா என்ன பண்ணும் அப்படின்னா எந்த என்சைம்ஸ் அந்த கொழுப்பை உருவாக்கக்கூடியதோ அந்த என்சைம்ஸை பிளாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ தேவையில்லாத கொழுப்பு நம்ம உடம்புக்குள்ள உருவாக்காமல் தடுக்க முடியும். அதே மாதிரி செரட்டோனின் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா மூளையில் இருக்கக்கூடிய இந்த செரட்டோனின்ங்கிற இந்த ஹார்மோன் இதுதான் முக்கியமாக இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ இதை கண்ட்ரோல் ஆகிறதுனால இந்த எமோஷனல் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ எமோஷனல் ஈட்டிங்கிறது என்ன? சில பேருக்கு வந்து அதிகம் கோவம் வந்தா பசிக்கும், ரொம்ப சிரிச்சா பசிக்கும், ரொம்ப அழுதா பசிக்கும். அப்ப ஏதோ ஒரு எமோஷன்ஸ் இருந்தாங்கன்னா உடனே பசி எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை டோட்டலா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய. அடுத்து கோலியஸ் ஃபாஸ்டோகோலிங்கிறது இது ஆயுர்வேதத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவர வகை. ஸோ இன்ஃபேக்ட் இதை எடுக்கிறதுனால இது நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள், முக்கியமாக இந்த தேவையில்லாத கொழுப்புகள் எங்கெல்லாம் தங்கும் அப்படின்னா மேஜரா வயிறு, அடி வயிறுல இந்த கொழுப்பு போய் தங்குது. ரெண்டாவது கை பகுதியில, தொடை பகுதியில, பின்பக்கத்துல இங்கதான் இந்த கொழுப்பு அதிகமாக சேர ஆரம்பிக்கும். ஸோ அந்த எக்ஸஸ் ஃபேட், அந்த கொழுப்பு இதெல்லாமே எரிச்சு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்குது. நாலாவதா பைப்பரின். பைப்பரின் அப்படின்னா வால் மிளகு. ஸோ பைப்பரின் எடுக்கிறதுனால இது அந்த ஊட்டச்சத்துக்களோட அவைலபிலிட்டியை அதிகப்படுத்தும். ஸோ அந்த எனர்ஜி லாஸ் அப்படிங்கிறது இருக்காது, ஊட்டச்சத்தோட பற்றாக்குறை ஏற்படாது. ஸோ அதிகமாக பசியை ஏற்படுத்தாது, நம்முடைய பாடி மெட்டபாலிசமை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ வெஸ்லிம் கேப்சூல்ஸ் காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல 2 கேப்சூல்ல இருந்து 3 கேப்சூல் வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம். ஸோ உங்களுடைய உடல் எடையை பொறுத்து இருக்கு. ஓவர் வெயிட்ல இருந்தீங்கன்னா ஒரு 2 கேப்சூல், ஒபிசிட்டியில இருந்தீங்கன்னா ஒரு 3 கேப்சூல், சிவியர் ஒபிசிட்டியில இருந்தீங்கன்னா ஒரு 3 கேப்சூல் மார்னிங் எந்திரிச்ச உடனே அட் அ டைம் 3 கேப்சூலும் போட்டுரும். அப்படி இல்லை அப்படின்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 3 கேப்சூல்ஸை அப்படியே சேர்த்து முழுங்கணும். இதுதான் வெஸ்லிம் கேப்சூல்ஸ் எடுக்கிறதுக்கான மெத்தட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்லிம் ஷேக். ஸோ வெஸ்லிம் ஷேக் ஏன் இதை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அகைன் இதுவுமே உடல் எடையை நேச்சுரலா நம்ம குறைக்கணும் அப்படின்னா அப்போ கலோரிகள் கன்சம்ஷனை குறைக்கணும். ஸோ ரொம்ப குறைவான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும். அதே போல அந்த கலோரிகளை எரிக்கக்கூடிய தன்மையில இருக்கும். ஸோ இன்ஸ்டன்ட் ஆஃப் எனர்ஜியும் கொடுக்கக்கூடிய விதத்துல அந்த உணவுப் பொருட்கள் இருக்கும். ஸோ வெஸ்லிம் ஷேக் பொறுத்த வரைக்கும் இது நமக்கு அந்த கலோரிகள் அதிக அளவுல கிடைக்காது, அதிக அளவுல இருக்காது. அதே நேரம் ஹெல்த்தியான ஒரு ஊட்டச்சத்துக்களை இயற்கையாக நம்ம கொடுக்கக்கூடியதான் வெஸ்லிம் ஷேக். ஸோ ஒரு உணவு எடுத்தோம்னா, ஒரு வேளைக்கு நம்ம ஒரு உணவு எடுத்தோம்னா அதுல இருந்து என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புக்குள்ள போகுமோ அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நேச்சுரலா இருக்கக்கூடியது வெஸ்லிம் ஷேக்ல. ஸோ உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க ஆர் பாடி வெயிட்டை பேலன்ஸ் பண்ண விரும்புறவங்க ஸோ நேச்சுரல் மெத்தட்ல குறைக்கிறதுக்காக தான் இந்த வெஸ்லிம் ஷேக். வெஸ்லிம் ஷேக் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலேஷன், ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன்ஸ் இதில் இருக்கு, நார்ச்சத்து ஃபைபர் சோர்சஸ் இதில் இருக்கு. ஸோ இது எப்போதுமே நம்ம வயிறு வந்து ஒரு ஃபுல்னஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ வயிறு ஃபுல்னஸ் கிடைச்சதுனால என்ன ஆகுது, தேவையில்லாம உணவு ஏதாவது ஒன்று இன்பிட்வீன் நம்ம உணவு எடுக்கணும் அப்படிங்கிற ஹேபிட் இதை வந்து டோட்டலா குறைக்க ஆரம்பிக்கும். அதே போல நேச்சுரலான அப்பிடைட் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும்னா ஒரு 3 வேளை உணவு அப்படிங்கிறது நேச்சுரலாக பசிக்கிற விஷயம் அது. ஸோ இதையும் பாதிக்காமல் கரெக்டா நம்ம உணவு எடுக்கிறதுக்கான ஒரு மெத்தடை கொடுக்கக்கூடியதான் வெஸ்லிம் ஷேக். ஸோ வெஸ்லிம் ஷேக் ஒரு வேலைக்கு எவ்வளவு எடுக்குன்னா 30 கிராம் ஒரு ஸ்கூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு ஸ்கூப் ஃபுல்லா எடுத்தா 30 கிராம்ஸ் அதுல இருந்து கிடைக்கும். இந்த 30 கிராம்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா ஒரு 4 கிராம் வரைக்கும் நார்ச்சத்து இதுல இருக்கு, ஒரு 10 கிராம் வரைக்கும் புரதச்சத்து இதுல கிடைக்கும், 22 விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதுல இருக்கு. அதே போல ஒரு வேளைக்கு நம்ம எடுத்தோம்னா 108 கிலோ கலோரிஸ் எனர்ஜியும் நமக்கு கிடைக்குது. ஸோ எந்த விதமான அந்த ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை ஏற்படாமல் அதே நேரம் நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கறதன் மூலமாக நேச்சுரலா நார்மல் மெத்தட்ல நம்ம பாடி வெயிட்டை குறைக்க முடியும். ஸோ வெஸ்லிம் ஷேக் இதை எப்படி எடுக்கணும்னா பால்ல கலந்து சாப்பிட்றது நல்லது, ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த மேங்கோ டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த பால் பொறுத்த வரைக்கும் அது கொழுப்பு நீக்கப்பட்ட பாலாக இருக்கும். ஸோ ஸ்கிம்டு மில்க் மார்க்கெட்ல கிடைக்கும், ஸோ டோன்டு மில்க் இருக்கு, அந்த பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா பால் சாப்பிட்ற ஹேபிட் இல்லை பால் பிடிக்காது அப்படின்ட்டு இருக்கிறவங்க தண்ணியிலையும் கலந்து சாப்பிடலாம். ஸோ வெஸ்லிம் ஷேக் எடுக்கிறதுனால நம்ம பாடி வெயிட்டை குறைக்க முடியும், ஒரு ஹெல்த்தியான பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ குளுக்கோஸ் சர்க்கரையோட அளவு கிராஜுவலா இது அப்சார்ப்ஷன் நடக்கிறதுனால ஸோ நீண்ட நேரம் பசிக்காம மெயின்டைன் பண்ணக்கூடியது வெஸ்லிம் ஷேக். அதே மாதிரி செரிமான சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதும் வெஸ்லிம் ஷேக். இதுல புரோட்டீன்ஸ், ஏன்னா புரதச்சத்துக்கள் இதுதான் நம்ம பாடி பில்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ அந்த புரோட்டீன்ஸ் நேச்சுரலாக ஈஸியாக டைஜஸ்ட்
ஆகக்கூடிய புரோட்டீன்ஸ் இதுல நிறைய இருக்கு. அதே மாதிரி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதுனால ஸோ மற்ற ஹார்மோன் இம்பேலன்சஸ்லாம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது வெஸ்லிம் ஷேக். ஸோ வெஸ்லிம் ஷேக் ஒரு 200 ml பால் இல்லைன்னா வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரலாம். வெஸ்லிம் ஷேக் பொறுத்த வரைக்கும் இதை ஹாட் வாட்டர்லயோ இல்ல ஹாட் மில்க்லயோ கலக்கக்கூடாது. ஏன்னா சூடா இருக்கும்போது மிக்ஸ் பண்ணீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய இந்த நார் சத்தோ புரதச்சத்தோ இது லாஸ் ஆகும். அதனால பெஸ்ட் மெத்தட் ஒன்னு, சில்லுன்னு சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்க கோல்டு மில்க்ல கோல்டு வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் மில்க்ல நார்மல் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ எப்போ எடுக்கணும்னா ஒரு வேளை உணவு எடுக்காமல் அந்த உணவுக்கு பதிலாக வெஸ்லிம் ஷேக் வந்து எடுக்கும். ஸோ வெஸ்லிம் ஷேக் பொறுத்த வரைக்கும் பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் அப்படிங்கிறது கிடையாது, உணவே இதுதான். இந்த 3 வேளை ஏதோ ஒரு வேளை வெஸ்லிம் ஷேக் வந்து தாராளமாக எடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்லிம் டீ. ஸோ வெஸ்லிம் டீ இதை லான்ச் பண்ணதுக்கான ரீசன் என்ன? ஏன்னா மோஸ்ட்லி இப்போ நிறைய நம்ம வெளில டிராவல் பண்றோம். ஸோ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து தாகம் எடுக்குது அப்படிங்கும் பொழுதும் சரி, நமக்கு எனர்ஜி குறையும் பொழுதும் அதை ரெப்ளனிஷ் பண்றதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது, ஏதோ ஒரு ஃப்ளூயிட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ மோஸ்ட்லி நிறைய பேரோட ஹேபிட்ஸ் என்ன, வெளில போகும்போது டீ குடிப்பாங்க, காஃபி குடிப்பாங்க, கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க, ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் இல்லை கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஈவன் ஃப்ரூட் ஜூசஸ் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஃப்ரெஷ் ஜூஸ் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஃப்ரெஷ் ஜூஸ்லயுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, பால் ஆட் பண்றாங்க. மில்க் ஷேக்ல இந்த மாதிரிலாம் பால் ஆட் பண்ணாலும் அகைன் அந்த பால் வந்து கொழுப்பு இருக்கக்கூடிய பாலா இருக்கும். ஈவன் சர்க்கரை அதுல போறது ஒயிட் சுகர் தான் போடுவாங்க. அகைன் ஒயிட் சுகர் என்ன பண்ணும், கேலோரிஸை ஆட் பண்ணும். ஸோ ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படிங்கிறது என்ன, வெறும் பழத்தை அப்படியே புழிஞ்சு டைரக்டா குடிக்கும். அது இல்லாத போது அதுலயுமே கேலரிஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ ஏதோ ஒரு நம்ம தாகத்தை தணிக்கிறதுக்கோ எனர்ஜி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இதுல இருந்தும் அகைன் என்ன ஆகுது, நம்ம கேலரிகள் ஏற ஆரம்பிக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான் முக்கியமாக நம்முடைய வெஸ்லிம் டீ. ஏன்னா வெஸ்லிம் டீல இருக்கக்கூடியது கிரீன் டீ, கிரீன் காஃபி பிளஸ் கார்சினியா கம்போகியால எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்ஸ். இதுல டெலிஷியஸான ஹனி லெமன் ஃபிளேவர் இதுல இருக்கு. ஸோ ஜெனரலாகவே தேனுக்கும் சரி எலுமிச்சைக்கும் சரி இது வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. அதனாலதான் அந்த டேஸ்டுக்காக ஹனி லெமன் ஃபிளேவர் வந்து இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. வெஸ்லிம் டீல கிரீன் டீ இருக்கு. இந்த கிரீன் டீ எடுக்கிறதுனால ஏஜிங் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நம்ம உடல் உறுப்புகள், நம்முடைய வெளி தோற்றம் இது பொதுவாகவே என்ன ஆகுது, ஏஜிங் ஃபேக்டர்ஸ்னால ரொம்ப வயதான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ கிரீன் டீ பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இதில் நிறைய இருக்கிறதுனால வயோதிக தன்மையை குறைக்கக்கூடியது. மெட்டபாலிசம் செரிமான சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது கிரீன் டீ. அதே மாதிரி மன அழுத்தம் இதையுமே கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, இந்த மென்டல் அலர்ட்னஸ் இதை அதிகப்படுத்தக்கூடியது கிரீன் டீ. ரெண்டாவது கார்சினியா. கார்சினியாங்கிறது குடம்புலி, ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ கார்சினியா என்ன பண்ணுது, இந்த கொழுப்பு உருவாகக்கூடிய என்சைம்ஸ் இதை கண்ட்ரோல் பண்றதுனால உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள் அதிகம் உற்பத்தி ஆகாது. அதே போல எமோஷனல் ஈட்டிங் இதையும் குறைக்க முடியும். கிரீன் காஃபி. ஸோ பெஸ்ட் காஃபி பீன்ஸ் இந்த கிரீன் காஃபி இது எடுக்கிறதுனால இதுலயுமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம். அதே போல தி பெஸ்ட் அப்பிடைட் சப்ரசன்ட். ஸோ பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வெஸ்லிம் டீல இருக்கு. நம்மளுடைய எனர்ஜி லெவல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஃபேட் பர்னிங் கொழுப்பை எரிக்கக்கூடிய தன்மை உண்டு. அண்ட் ஃபேட் ப்ரொடக்ஷன் இதையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது கிரீன் காஃபி. ஸோ இந்த 3 முக்கியமான இன்கிரிடியன்ஸ் இருக்கக்கூடிய வெஸ்லிம் டீ ஹனி லெமன் ஃபிளேவர் இருக்கு. ஸோ ஒரு சர்விங் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தீங்கன்னா அதுல 5 கிராம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கிளாஸ் அதாவது 180 ml தண்ணியில மிக்ஸ் பண்ணணும். 5 கிராம் 180 ml தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஹாட் டீயாவும் குடிக்கலாம், கோல்டு டீயாவும் தாராளமாக குடிக்கலாம். இதுல தனியா பால் சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது எல்லாமே ப்ரீமிக்ஸ், இன்ஸ்டன்ட் மிக்ஸ். ஸோ இப்போ நம்ம வெளியில டிராவல் பண்றதா இருந்தா கூட ஒரு டப்பா நம்ம பேக்ல இருந்துச்சு அப்படின்னா எங்க போனாலுமே தண்ணி அப்படிங்கிறது டெஃபினட்டா கிடைக்கும். ஒரு டீ கடைக்கு போனா கூட ஹாட் வாட்டர் வேணும்னா டெஃபினட்டா ஹாட் வாட்டர் கிடைக்கும். ஸோ அதுலயுமே மிக்ஸ் பண்ணி தாராளமாக எடுக்கலாம். ஸோ மற்ற ஏதோ ஒரு டீயோ காஃபியோ இல்லை கூல் ட்ரிங்க்ஸோ ஜூஸோ கார்பனேட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம கையில ஹேண்டியா வெஸ்லிம் டீ இருந்துச்சுன்னா தாராளம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 2 times or 3 times எப்பெல்லாம் டீயோ காஃபி ஏதோ குடிக்கணும் நமக்கு தோணுதோ அப்போ மற்றதை எடுக்காம அதுக்கு பதிலாக வெஸ்லிம் டீ தாராளமாக நம்ம எடுத்துட்டு வரலாம். ஸோ வெஸ்லிம் டீயோட பெனிஃபிட்ஸ் மெட்டபாலிசம்,
ஸோ செரிமான சக்தி அதிகப்படுத்தும், அதே போல அந்த ஊட்டச்சத்துக்களோட அப்சார்ப்ஷன் லெவல்ஸை அதிகப்படுத்தும். ஸோ தேவையில்லாத மற்ற கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுக்கிறதுக்கு பதிலாக வெஸ்லம் டீ எடுக்கலாம். ஃபேட் பர்னிங் மெத்தட் இருக்கு அண்ட் இன்ஃபேக்ட் எனர்ஜி லெவல்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் இதையுமே கண்ட்ரோல் பண்றது தான் வெஸ்லம் டீ. ஸோ சிம்பிள் டிப்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நேச்சுரலாக உடல் எடையை குறைக்கிறதுக்காக. ஏன்னா சம்டைம்ஸ் சில பேர் கேட்பாங்க, சார் வேற ஒரு கம்பெனியில வந்து இந்த மாதிரி அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க, ஸோ நம்ம இதுல எப்படி வந்து குறைக்க முடியும், எவ்வளவு கிலோ குறையும், எவ்வளவு நாள்ல குறையும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மற்ற கம்பெனியோட மெத்தட்ஸ் நம்ம மெத்தட்ஸ் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க அதுக்கான ஒரு பிளான், வெயிட் லாஸ் பிளான் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அந்த வெயிட் லாஸ் பிளான் நீங்க எடுக்கிற வரைக்கும் டக்கு டக்குன்னு வேகமா வெயிட் குறையும். ஒன்ஸ் இதை ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பழையபடி திரும்ப வெயிட் ஏற ஆரம்பிக்கும். ஸோ அது பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடையாது. பெஸ்ட் சொல்யூஷன், ஈஸி சொல்யூஷன், பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஒன்று அதிக கலோரிகள் உடம்புக்குள்ள போறத குறைக்கணும், ரெண்டாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய கலோரிகளை எரிக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம பண்ணணும். இதை ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸா நம்ம பண்ணாலே டெஃபினட்டா பாடி வெயிட்டை நம்ம குறைக்க முடியும் நேச்சுரலா. ஸோ திரும்ப நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறினா தான் இந்த வெயிட் திரும்ப ஆட் ஆக முடியும். முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு 3 to 4 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. ஒயிட் பிரெட், பாஸ்தா இந்த மாதிரி அதிக கார்போஹைட்ரேட்ஸ் கலோரிகள் போடக்கூடிய உணவுகளை டோட்டலா அவாய்ட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு எடுக்கணும் அப்படின்னா அந்த 3 வேளை உணவை 6 வேளையா பிரிச்சது. கொஞ்சம் 3 வேளைக்கு எடுக்கக்கூடிய உணவை 6 வேளைக்கு பிரிச்செடுக்கும். ஏன்னா அப்ப சில பேர் தப்பா எடுத்துருவாங்க. என்ன அப்படின்னா அப்ப 6 வேளைக்குமே ஒரு வேளைக்குமே ஃபுல் கட்டு கட்டணும் அப்படிங்கிறோம். அப்படிலாம் கட்டிங்கன்னா திரும்ப உடம்பு வெயிட்டை குறைக்க முடியாது. நார்ச்சத்து நிறைய காய்கறி, பழங்கள் இதை சாப்பிட ஆரம்பிங்க. எஸ்பெஷலி வந்து கிரீன் வெஜிடபிள்ஸ், பச்சை காய்கறிகள் நிறைய சாப்பிட ஆரம்பிங்க. ஏன்னா அதுல நார்ச்சத்தும் இருக்கு, உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் இருக்கு. ஃபேட் பர்னிங் மெக்கானிசமும் அதுல இருக்கு. சாப்பிடும்போது பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா தரையில உட்காந்து சாப்பிடும். நம்மளுடைய கால் மடக்கி இருக்கணும். கால் மடக்கி இருந்தா தான் என்ன ஆகும், பிளட் சர்க்குலேஷன் காலுக்கு கீழே போகாது, வயிறோட லிமிட் ஆயிடும். பிளட் சர்க்குலேஷன் வயிறோட லிமிட் ஆகும்போது என்ன ஆகும், மோர் பிளட் வந்து எங்க போறாகும், வயிறுல போகும். அப்போ டைஜஷன் வந்து இன்னும் சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டா நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா கடிச்சு கூழாக்கி அதுக்கப்புறமா உள்ள தள்ளுங்க. வேகமா அள்ளி உணவு உள்ளுக்குள்ள நம்ம தள்ளணும் அப்படின்னா அந்த டைஜஸ்டே ஆகாம அப்படியே வயிறுக்குள்ள போகும். ஸோ அதை எரிக்கிறதுக்கு போதுமான அளவு ஆசிட் லெவல் இல்லை அப்படின்னா அகைன் அந்த நமக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்து கிடைக்காம போயிடும். பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் நேச்சுரல் டிப்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சாலே டெஃபினட்டா நம்ம பாடி வெயிட்டை குறைக்க முடியும். ஸோ அகைன் நிறைய பேர் கேட்கறது எத்தனை நாளா எவ்வளவு கிலோ குறையும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து மெடிசன்ஸ் இல்லை, இது நேச்சுரல் மெத்தட்ல நம்ம குறைக்கிறதுக்கான ஒரு வழி. வெஸ்லம் கேப்சூல், வெஸ்லம் டீ அண்ட் வெஸ்லம் ஷேக். ஒரு 3 months இதை ரெகுலரா நீங்க எடுத்துட்டு வரும்பொழுது ஒரு 5 kgs வரைக்கும் நீங்க வெயிட்டை குறைக்க முடியும். பட் அந்த 5 kgs நீங்க குறைக்கணும் அப்படின்னா உங்களுடைய உணவு கட்டுப்பாடும் இருக்கணும், கூட எக்ஸசைஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 to 1.5 மணி நேரம் பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இருக்கணும். ஏன்னா நம்ம தான் வெஸ்லம் டீ எடுக்கிறோம், வெஸ்லம் கேப்சூல் எடுக்கிறோம், இல்லை வெஸ்லம் ஷேக் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல நம்ம பண்றதே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா வெயிட்டை குறைக்க முடியாது. எப்போ வெயிட் லாஸ் வேணும்னு நினைக்கிறோமோ நம்ம கஷ்டப்பட்டாதான் அந்த வெயிட் லாஸ் டெஃபினட்டா கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்சஸ் இருந்தாலும் சரி, ஒரு தைராய்டு மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலுமே அதையும் கரெக்ட் பண்ணும். எஸ்பெஷலி ஹைப்போ தைராய்டு இருக்கும்போது வெயிட் கெயின் அப்படிங்கிறது இருக்கும். மெனோபாஸ் ரீச் ஆகக்கூடிய பெண்களுக்கு அந்த ஹார்மோன் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஸோ அதனால வெயிட் கெயின் ஏற்படும். இதெல்லாமே கரெக்ட் ஆகும். அப்ப கூட சதாவரி எடுக்கலாம், ஃபிளாக்ஸ் எடுக்கலாம், கோகனட் ஆயில் எடுக்கலாம், சீபக்தான் எடுக்கலாம். ஸோ இதெல்லாமே என்ன தைராய்டு லெவல்ஸையும் பேலன்ஸ் பண்ணும். அதே மாதிரி வெயிட் கண்ட்ரோல், வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாமே சைமல்டேனியஸா நம்ம சேர்த்து எடுக்கும் பொழுது கரெக்டான உணவு பழக்கம், அதே மாதிரி எக்ஸசைஸ், இதெல்லாம் சேரும்பொழுது தான் இந்த வெயிட் ரிடக்ஷன் அண்ட் பெர்மனன்ட் வெயிட் ரிடக்ஷன் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இதுலேயுமே ஒரு பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில எந்திரிச்சோடனே 2 to 3 கேப்சூல் எப்படி வெயிட் இருக்கோ அது மாதிரி எம்டி ஸ்டொமக்ல எடுத்துட்டு வாங்க. அடுத்ததா
டீ ஒரு 3 டைம்ஸ் அட்லீஸ்ட் டெய்லி. மிட் மீல் அப்படின்னு சொல்ல காலைல ஒரு 11:30 மணி அந்த மாதிரி டைம்ல ஒரு 5 கிராம் போட்டு டீ எடுத்துங்க. அதே மாதிரி ஈவினிங் ஒரு 5 மணி அந்த மாதிரி டைம்ல ஒரு டைம் எடுங்க. ஸோ திரும்ப ஒரு 7-8 மணி போல திரும்ப ஒரு டைம் டீ எடுங்க. தேவைப்பட்டா 3 டைம்ஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு டீ எடுக்கலாம். வெஸ்லிம் ஷேக் பெட்டர் என்ன அப்படின்னா, பொதுவா நைட்ல நம்ம உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப லிமிட்டடா இருக்கும். எவ்வளவு கம்மியா சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு டைஜஷன் ஃபாஸ்டா இருக்கும். அப்போ நைட்டு அட்லீஸ்ட் ஒரு 7லேருந்து 8 மணி இந்த டைம்குள்ள வெஸ்லிம் ஷேக் 30 கிராம் ஒரு 200 ml கொழுப்பு இல்லாத பாலோ இல்ல தண்ணீர் ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் ஃபுல்லோ எடுத்துரு. வேற எதுவும் உணவு எடுக்க வேணாம். ஸோ இது சிஸ்டமேட்டிக்கா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்து அதே போல மற்ற டயட்டுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதிக வாட்டர் இன்டேக் இதெல்லாமே இருந்துச்சுனாலே டெஃபினட்டா ஒரு மேக்ஸிமம் லெவல் நம்ம வெயிட் லாஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ வெயிட் லாஸ் அகைன் இந்த 3 ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து 12 வயசுக்கு மேலே தான் அட்வைசபிள். ஸோ ஃபார் 12 கீழே நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்லை. மேபி ஒரு 10 இயர்ஸ் டு 12 இயர்ஸ்க்குள்ள அட்லீஸ்ட் வெஸ்லிம் ஷேக் மட்டுமாச்சு கொடுத்து பார்க்கலாம். ஸோ வெயிட் லாஸ் கம்ப்ளீட் ப்ராடக்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஃபிட்னஸ் அண்ட் டயட் முழுக்க நம்ம பாதுகாக்க வேண்டிய விஷயம். அதனால தான் இவ்வளோ டீட்டெயில்டான விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடி நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் ஆஸ் வெல் அஸ் வெஸ்லிம் ரேஞ்ச் இது எல்லாமே ஃபிட்னஸ் அண்ட் டயட் இது ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஸோ இந்த நார்மலைசேஷன் சமச்சீர் நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது எஸ் ஃபர்ஸ்ட் நம்முடைய ஃபிட்னஸ் அண்ட் டயட் இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்தும் நல்லா இருக்கும். ஸோ சர்க்கரை நோய் வராமலும் தடுக்க முடியும். அண்ட் மற்ற சில நோய்கள் நம்ம உடம்புக்குள்ள இந்த ப்ரீ இல்னஸ் இந்த ஸ்டேஜுக்குள்ள போகாமலும் தடுக்க முடியும். ஸோ டேவசிஜன்ஸ் அடுத்ததா மண்டே அன்னைக்கு திரும்ப நம்ம சந்திக்கலாம். ஸோ மண்டே அன்னைக்கு நம்ம அந்த செகண்ட் பில்லர் தட் இஸ் டீடாக்ஸ் அண்ட் ரெஜுவினேஷன் இந்த பில்லர்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை பத்தி நம்ம திரும்ப பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி சக்சஸ் அண்ட் விஷ் யூ வெல்.